1992, 20, 21, 22 இந்த 3 நாள்ல ஒரு கிராமமே காணாம போச்சுங்கிறது எங்க எத்தனை பேருக்கு தெரியும்? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு சிட்டிசன் படத்துல ஒரு கிராமம் காலியான மாதிரி இந்த 3 நாள்ல தமிழ்நாட்டுல ஒரு கிராமமே காலியான போன சம்பவம் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனையோ டாக்குமெண்ட்ரி நான் பார்த்திருக்கேன். எத்தனையோ டாக்குமெண்ட்ரியில அதோட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை பத்தி நான் பார்த்துட்டு அடுத்த செகண்ட் கடந்து போயிருவேன். ஆனா இந்த டாக்குமெண்ட்ரி எனக்கு பார்த்த உடனே இதை பத்தி கண்டிப்பா ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா அதுல சொன்ன ஒவ்வொரு சீனும் வெறும் ஒரு 40 நிமிஷத்துல அதுக்கு உள்ள ஒரு 30 வருஷ போராட்டம், 19 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்ச அந்த தீர்ப்பு கேட்ட உடனே எனக்கு நம்ம தமிழ்நாட்டுல நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்திற்கு நான் பிறந்து எனக்கே 33 வயசாயிருச்சு. எனக்கு அப்புறம் கிடைச்ச அந்த தீர்ப்பு இருக்குல்ல, அந்த தீர்ப்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒவ்வொருத்தவங்களோட வழியோட ஸ்டேட்மெண்ட் இந்த டாக்குமெண்ட்ரியில இருக்கு. நான் சொன்ன மாதிரி மொத்தம் 40 நிமிஷம் தான் அந்த டாக்குமெண்ட்ரி. இந்த டாக்குமெண்ட்ரி கேட்கும்போது இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்களும் சரி, இப்போ அந்த அமைச்சர் வந்து புதுசா ஒரு கட்சிக்கு போன ஒரு நபரா இருக்கிற வரைக்கும் என்ன நடந்துச்சு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், வருவாய் அதிகாரிகள், போலீஸ், இவங்கெல்லாம் ஒரு கிராமத்துல போய் ஒரு 3 நாள் நடத்தின ஒரு வேட்டை இருக்கு, ஒரு நரக வேட்டை. அந்த வேட்டையில பாதிக்கப்பட்ட கிராமத்தோட கதை தான் இந்த வாச்சாத்தி சம்பவம். நான் வாச்சாத்தி சம்பவம்னு சொல்லும் போது இங்க நிறைய பேருக்கு நான் என்ன மாதிரியான சம்பவத்தை பத்தி பேச போறேன்னு படிச்சிருப்பாங்க, நிறைய புக்ல நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க. உண்மையிலே இந்த டாக்குமெண்ட்ரி எனக்கு பாக்குறதுக்கான காரணம் என்ன, நான் வாச்சாத்தி சம்பவத்தை பார்த்தலாம் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த படத்தோட டாக்குமெண்ட்ரியை பத்தி ஒரு செய்தி வந்துருந்துச்சு. நான் நியூஸ் தமிழ்ல இருக்கும்போது அந்த செய்தியை கமலஹாசன் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இந்த டாக்குமெண்ட்ரியில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சும்மா பார்க்க போனதுக்கு அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வலி, ஒரு கொடுமை, ஒரு கோபம், ஒரு கொந்தளிப்பு, எதிரிக்கு கூட வரக்கூடாத ஒரு நிலைமை இந்த டாக்குமெண்ட்ரியில என்னால பார்க்க முடிஞ்சது. உண்மையிலேயே நான் இதை பண்ணா நான் இதை பண்ணிடுவேன், என்னை முதலமைச்சர் ஆக்குங்க, என்னை எம்எல்ஏ ஆக்குங்க, என்னை எம்பி ஆக்குங்க, என்னை அமைச்சராக்குங்கன்னு சொல்ற கட்சிகள் மத்தியில ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோட செயல்பாடு இந்த வாச்சாத்தி சம்பவத்துல எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தமிழக மாநில சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சி பாலகிருஷ்ணன் அவர் சொல்லும் போது அவர் கடைசி அந்த 39 செகண்ட்ல அழுதுருப்பார். அந்த மக்கள் புதுசா தீர்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல போய் வாழ்றதுக்கு குடிக்கிறதுக்கு டம்ளர் கூட இல்ல. நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா, தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் உண்டியல் வச்சு அந்த உண்டியல் மூலியமா வந்த பணத்துல தட்டு, டம்ளர், அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த வாச்சாத்தி சம்பவத்துல அந்த கேஸ் நடத்துறதுக்காக அது வந்து இவங்க பணம் செலவு பண்ணாங்கல்ல, அந்த கோர்ட்டுக்கு கூட்டு போறதுக்கு, நீதிமன்றத்துக்கு எல்லாத்துக்குமே பணம் செலவு பண்ணது யார் தெரியுமா கொடுத்துருக்காங்க? அமைச்சர்ஸோ எம்எல்ஏ பணக்காரங்களோ கொடுக்கல. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்துல ஒவ்வொரு கிராமத்துல இருக்கிற கடைக்கோடியில தினமும் 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தன் போட்ட 1 ரூபாய் தான் இன்னைக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளவு புல்லரிப்பா இருந்துச்சு. இந்த தமிழ்நாட்டுல அப்படி ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அந்த சம்பவத்திற்காக ஏதோ கடைக்கோடியில தினமும் 100 ரூபாய் 200 ரூபாய் வேலை பார்க்குற ஒருத்தன் கொடுத்த பணத்துலதான் அந்த கேஸே நடந்திருக்கு. அதுல பாலகிருஷ்ணன் ஒரு பெருமையா ஒரு விஷயம் சொல்லுவார், இது வரைக்கும் நாங்க யார்ட்டையுமே கடன் வாங்கி அதை நாங்க நடத்தல, எல்லாமே மக்கள் கொடுத்த பணத்துல அந்த கேஸ் நடத்தணும். யாரை எடுத்து நடத்தணும்? ஒரு அமைச்சரையோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு தனிப்பட்ட நபரையோ இல்லை, ஒரு கவர்மெண்டே எதிர்த்து போராட்டம், ஜட்ஜ்மெண்ட், ஒரு இந்த தீர்ப்பு கிடைக்கணும் இந்த கொடுமைக்கு அப்படிங்கிறதுக்காக இவங்க பண்ண விஷயம் இருக்குல்ல, கேட்ட உடனே எனக்கு அந்த டாக்குமெண்ட்ரி பத்தி நிறைய பேசிட்டே போகலாம். அதுல ஒரு 2 இன்சிடென்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மைண்டா, எனக்கு ரொம்ப, நான் என்னோட மனைவியோட பார்க்கும்போது எனக்கு அழுக வந்த காட்சிகள் என்ன அப்படின்னா, அந்த பெண்களுக்கு நடந்த கொடுமை இருக்குல்ல. ஆக்சுவலா வந்துட்டு அந்த பெண்களை போய் ஒரு அந்த ஊரோட ஒரு அவுட்டர் பகுதியில அந்த பெண்களை ஃபுல்லாமே கெடுத்திருக்காங்க. சரிங்களா? கெடுத்து அந்த பெண்களை போய் சிறையில் அடைச்சிருக்காங்க. அந்த சிறையில் அடைக்கப்பட்ட பெண்கள் 1 வாரமா சிறையில இருந்திருக்காங்க. அந்த சிறையில இருந்த பெண்களை நம்ம பாலகிருஷ்ணன் அவர் போய் பார்க்க போயிருக்கு. அங்க போன பெண் காவலர் இருக்காங்கல்ல, அவங்க சொன்ன அந்த கொடுமையான ஒரு விஷயம், ஒரு ஆணா இருக்கும்போது எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படிங்கிறத நான் உணர்த்தினேன், நான் யோசிச்சேன், நான் பெயின்ஃபுல்லா உணர்ந்த தருணம். அந்த பாலகிருஷ்ணன் அவரை பார்த்துட்டு அந்த பெண் காவலர் அழுதுகிட்டே சொன்னாங்களாம், இங்க இருக்கிற பெண்கள் எல்லாமே ரொம்ப சின்ன பெண்களா இருக்கிறாங்க, இவங்களை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க போல, 1 வாரமாச்சு இன்ன வரைக்கும் ரத்தம் நிக்கல, கீழே இருந்து ரத்தப்போக்கு போய்கிட்டே இருக்கு, இவங்க ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு விட்டேன், சீக்கிரமா வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி அந்த பெண் காவலர் அவர் கையை பிடிச்சிட்டு அழுதுருக்காங்க. அதை கேட்ட உடனே அந்த மனுஷன் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, கேட்கும்போது எனக்கு
விலை வளர்த்து போச்சு. ரெண்டாவது, அந்த பெண்கள் கெடுக்கப்பட்டாங்கல்ல, இது கெடுக்கப்பட்டது எல்லாமே அவங்க தாய் கண் முன்னாடி நடந்திருக்க சம்பவம். ஸோ இப்படிப்பட்ட நான் சொன்ன ஒரு 2-3 சீன்ஸ் மட்டும் தான் சொன்னேன். இதுக்கு பின்னாடி அவ்வளவு ஒரு ஸ்டோரி, ஒரு வாச்சாத்திங்கிற ஒரு சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கொடுமையும், ஒரு வலியும், ஒரு அதிகாரத்தை தன் பக்கம் இருந்தா அதை என்னனாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத, இப்படிலாம் நீங்க பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொடுமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த நேரத்துல கட்சி ஆளுங்கட்சியா இருந்த ஒரு பிரபலமான ஒரு கட்சி, அந்த கட்சியில இன்னைக்கு ஒரு புது கட்சிக்கு போன அந்த அமைச்சர் நல்லவர், வல்லவர், என்ன சொல்றது, ஒரு லஞ்சம் வாங்கின சம்பவத்துல கூட அவர் இல்லைன்னு. ஆனா அப்போ அந்த ஃபாரஸ்ட், அதாவதுன்னா அமைச்சரா இருந்தவர், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அமைச்சரா இருந்தவர் இன்னைக்கு தியாகியா போற்றப்படுறாரு ஒரு முக்கியமான கட்சியில. அந்த ஒட்டுமொத்த அந்த பாச்சாத்தி மக்களுக்கும் இன்னைக்கு கடவுளா இருக்கிற ஒரே ஒரு கட்சினா அது சிபிஎம் மட்டும்தான். ஏன்னா அவங்க ஃபேஸ் பண்ண வழிகள், அவங்க ஃபேஸ் பண்ண சம்பவங்கள், அவங்க அந்த மக்களை நம்பகத்தன்மையா கொண்டு வந்து நாங்க இருக்கோம் நீங்க முன்னாடி வாங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போட்டு அதை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு திருப்பி அனுப்பி இந்த கேஸை நீங்க எடுக்கணும்னு சொல்லி சிபிஐல விசாரணை வச்சு 219 பேர் மேல வழக்கு போட்டு 219 பேர் மேலையும் 10 வருட கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்பட்டு அதுல 17 பேர் அந்த பெண்கள் வன்கொடுமை சம்பவம் செய்யப்பட்டவங்களுக்கு 3 கோடி வரைக்கும் அபராதம் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்போ 19 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு பெரிய கியூரியாசிட்டியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் சிபிஎம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அந்த அந்த சம்பவத்தை தெரிஞ்சு இந்த ஊருக்குள்ள போறாங்க. சிபிஐ வரும்போது 1 வருஷம். ஏன்னா இதுல மெடிக்கல் ரிப்போர்ட் எதுவுமே எடுக்க முடியாது. ஆனா அந்த சம்பவத்தை அந்த சிபிஐ கையாண்ட விதம் இருக்குல்ல, அந்த சம்பவம் நடந்தது ஜூலை மாசம். அந்த மாலை நேரத்துல அந்த சூரியன் மறையும் போது இந்த இடத்துல இருந்து அந்த பெண்கள் கெடுக்கப்பட்ட சம்பவத்தை பார்த்தா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ட்ரைல் பண்ணி பார்த்த சம்பவம் இருக்குல்ல, அது அவ்வளவு இதா இருந்துச்சு. ஏன்னா இதுல சாட்சிகள், இதுல நடந்த சம்பவங்கள். ஏன்னா நம்ம எதிர்க்கிறது எல்லாமே ஒரு தனிநபர் கிடையாது, ஒரு கவர்மெண்டே. அப்படிப்பட்ட கவர்மெண்டே தப்பு பண்ணிருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு நம்ம எடுக்கப்பட்ட அந்த சிபிஐயோட வேகம் இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு இருந்தது. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மலைவாழ் மக்களுக்கு என்ன மாதிரியான கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது இந்த டாக்குமெண்ட்ரி கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு வாச்சாத்தி சம்பவம் அப்படின்னா ஒரு வரியில கடந்து போறதோட அந்த வாச்சாத்தி சம்பவத்தோட ஒரு 30 வருஷ வாழ்க்கை, ஒரு 19 வருஷத்தான தீர்ப்பு இருக்குல்ல, அது உண்மையிலேயே கேட்டோன்னு நினைச்சு. இது ஜஸ்ட் நான் பேசணும் அப்படிங்கிறதால எனக்கு பேசல. இது பேசும்போது எனக்கு அந்த வலியும் பெயினும் இருந்துச்சு. அது உங்களுக்காக. தேங்க்யூ ஸோ மச்.